எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்க உள்ள மருந்தாணின்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல வந்து மருந்தாணி அரைச்சு வைப்போம் பார்த்தீங்களா? அதுதான் இந்த மருதாணி சொல்லுவாங்க. ஆனா இங்க இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா இருக்கு. அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க என்னென்ன மரம் வச்சிருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இலந்தப்பழ மரம். இதுக்கு முன்னாடி நான் வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு நீங்க சரியா பார்த்துருக்க மாட்டீங்க. இனி சீசன் வந்துச்சுன்னா, இப்போ சீசனே வந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். இங்க வந்து எலுமிச்சம்பழ மரம். இந்த வச்சிருக்கு பாருங்க. காயெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். காயெல்லாம் நல்லா நெறையா முளைச்சிருக்கு பாருங்க. காய் இங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்ல காயெல்லாம் வந்து நல்லா முளைச்சிருக்கா. ஒரு பழம் கூட பழுத்திருக்கு பாருங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட எலி ஏதோ பூத்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க. காமிக்கிறேன் பாருங்க. இந்தா லெமனு. இதான் லெமன். லெமன் சொல்கிறேன் லெமன். சரிங்களா? செடிக்கு இப்போ தான் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மரம் வச்சு இந்த மாதிரி இப்போ லெமன் பழுத்துருக்கு பாருங்கள். காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் மரம் வைங்க. நல்லா நல்லா இருக்கும். பழுத்துருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக காய் மரம் சீசன் இது மாதிரி இது. பக்கத்தில் தான் அந்த இலந்தப்பழ மரம் காமிச்சிருந்தேன். இலந்தப்பழ மரம். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் அரச மரம் சொல்லுவோம்ல, இதுக்கு பேர் தான் அரச மரம். பார்த்துட்டீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்று வேப்ப மரம் எப்படின்னு காட்டுறேன். இங்கே உள்ள வேப்ப மரத்தை காட்டுறேன் பாருங்க. இங்கே உள்ள வேப்ப மரம் எங்கே வேப்ப மரம் நம்ம ஊரில் இருக்கு பாருங்களா வேப்ப மரம். அதே வேப்ப மரம். அதையும் வச்சிருக்கு. செடி வச்சிருக்கு. வளர்ந்துருந்த கீழே இருக்கிறது துளசி.